உங்க வீட்டோட வால்ஸ்ல அங்கங்கே கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கிராக்ஸ் எதனால உருவாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பில்டிங்க நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் சாயில் டெஸ்ட் எடுக்காம, அந்த சாயில் டைப்புக்கு ஏத்த மாதிரியான ஃபவுண்டேஷன் நீங்க போடாம வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா, கிராக்ஸ் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க சிமெண்ட், சாண்ட், அக்ரிகேட்டோட மிக்ஸ் ரேஷியோ வந்து ராங்கா போனாலும் கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பிளாஸ்டரிங் பண்ண அப்புறமா கியூரிங் நீங்க கரெக்ட்டா பண்ணல அப்படின்னாலும் கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். வாட்டர் சிமெண்ட் ரேஷியோல வாட்டர் அதிகமா ஆட் ஆனாலும் கிராக்ஸ் கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி லோ குவாலிட்டி சாண்ட் ஸ்டோன்ஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த கிராக்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நாம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நாம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் சாயில் டெஸ்ட் எடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி ஃபவுண்டேஷன் நாம கண்டிப்பா போடணும். அதே மாதிரி சிமெண்ட், சாண்ட், ராட்ஸ் எந்த ஒரு மெட்டீரியலா இருந்தாலுமே குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிளாஸ்டரிங் பண்ண அப்புறமா ப்ராப்பரான கியூரிங் நீங்க குடுக்கறது மூலமும் இந்த கிராக்ஸை நீங்க வந்து தடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.